தமிழக வெற்றிக் கழகத்தின் இன்றைய தேர்தல் எழுச்சியை தொடர்ந்து அயல் நாடான இலங்கையின் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி விஜய்க்கு தனது வாழ்த்துக்களையும் ஆதரவையும் பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிகாரம் என்பது வழங்கப்படக்கூடியது, ஆனால் மரியாதை என்பது சம்பாதிக்கப்பட வேண்டியது என்றும் விஜய் இரண்டையும் ஒருங்கே பெற்றிருக்கும் பாக்கியசாலி என நடிகர் ரவிமோகன் தெரிவித்துள்ளார். இது வெறும் வெற்றியல்ல, நம்பிக்கையால் முத்திரையிடப்பட்ட ஒரு புரட்சி எனவும் அவர் கூறியுள்ளார். நாங்கள் எப்போதும் உங்கள் பக்கமே இருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் நடிகர் ராகவா லாரன்ஸ் தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்துக்களின் நண்பா விஜய், இன்று நீ உண்மையிலேயே வரலாறு படைத்திருக்கிறாய் என பாராட்டியுள்ளார். மகிழ்ச்சிக்காக தான் எப்போதும் பிரார்த்திக்கின்றேன் என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில் தாவிகா தலைவர் விஜய்க்கு நடிகை காஜல் அகர்வால் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அற்புதமான மற்றும் மகத்தான வெற்றிக்கு விஜய்க்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும், இந்த தருணம் உங்கள் தொலைநோக்கு பார்வைக்கும் உங்கள் விடாமுயற்சிக்கும் மக்கள் உங்கள் மீது கொண்டுள்ள அசைக்க முடியாத அன்புக்கும் ஒரு உண்மையான சான்றாக திகழ்கின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் தாவிகா தலைவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் நடிகர் ஜீவா எக்ஸ் தள பக்கத்தில் விசிலடித்து காணொலியொன்றை வெளியிட்டுள்ளார். தாவிகா தலைவர் விஜய்க்கு கருப்பு திரைப்பட இயக்குனர் RJ பாலாஜி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நடிகை வரலட்சுமி சரத்குமார் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மக்கள் தங்கள் தீர்ப்பை அளித்துவிட்டார்கள் என்றும், மக்கள் விரும்பினால் அதிகாரம் அவர்களிடமே இருக்கின்றது என்பதை நிரூபித்து விட்டீர்கள் என்றும் கூறியுள்ளார். மேலும் தாவேகா தலைவர் விஜய்க்கு இசையமைப்பாளர் GV பிரகாஷ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அனைத்தையும் தாண்டி வென்றது விஜய் என்ற ஒற்றை முகம் என்றும், வென்றார் ஜனநாயகன் என்றும் நடிகர் சதீஷ் தெரிவித்துள்ளார்.